வணக்கம் மக்களே, கிரைம் பேட்ரோல் சத்தார் கூடைய இன்னைக்கான எபிசோட்ல அனுப் சோனி என்னும் நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த உலகத்துல எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதோ அதே அளவு மனித தன்மையும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. நம்முடைய 30 நாள் 30 சீரீஸோட இன்னைய கேஸ்ல இந்த கேஸ் இதுதான் நிரூபிக்குது. தலகுனிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா 16 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ரேப் நடக்குது. NCR 2019 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியால ஒவ்வொரு நாளும் 82 ரேப் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் 35,000 ரேப் நடக்குது. இந்த எண்ணிக்கை நம்மளையே பயமுறுத்துது. இதுல இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் போகுது. ஆனா இது எல்லாமே ரிஜிஸ்டர்ட் ஆன கேசஸ். ஆனா இந்த மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் ரிஜிஸ்டர்ட் ஆகாமையே இருக்குது. பணத்தாலையும் பவராலையும் இந்த மாதிரி கேசஸ் வெளியே வரவிடாம பண்ணிட்டாங்க. ஹே பிந்தியா, சீக்கிரம் மூடிச்சு கூட, வயிறெல்லாம் எரியுது. இவ்ளோ சாட் சாப்பிட்டா இப்படிதான் ஆகும். நீங்களே செஞ்சுக்கோங்க, எனக்கு தலை வலிக்குது. எப்ப பார்த்தாலும் இந்த லேப்டாப் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இத உடைச்சு போட்டா சரியா போயிடும். இத வச்சு படிச்சிட்டு இருக்கியா இல்ல நீ வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் பாக்குறேன். இரு. அட ரொம்ப புத்திசாலி தான். படிச்சா மட்டும் உனக்கு என்ன புரியவா போகுது? என் லேப்டாப்ப மரியாதையே கூட. வர வர உனக்கு வாய் அதிகமாயிட்டே போகுது. என்ன விடு. விடு போதும். எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆளுக்கு 2 போட்டா சரியாயிடும். ஏ பிண்டியாமா, நான் வெளியே போயிட்டு வரேன். என்னங்க, வரும்போது உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்க. சரி சரி. டேய் நில்ல, எங்க போற? ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் இதே வேலை. சரிம்மா, இப்ப நானும் கிளம்புறேன். நீ எங்க போற? அட கிளாஸ் மிஸ் ஆயிட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா. எப்படியும் அப்பாவும் அண்ணாவும் வீட்ல இல்ல, அதனால சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் உங்க பேரை எழுதுறதுக்கோ சைன் பண்றதுக்கோ கத்துக்கிட்டீங்களா? அட சைன் பண்றதுனா உங்களோட கையெழுத்து. சரிமா சரிமா. அப்படின்னா எல்லாரும் காட்டுங்க. நல்லா போட்டிருக்கீங்க அத்தை. கமலா அண்ணி, இன்னைக்கு நீங்க திரும்பவும் ஹோம்வொர்க் பண்ணலையா? இவ சரியான சோம்பேறி. டீச்சர், நான் என் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். பாட்டி, நீங்க ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. ஆனா உங்க மருமகளை சோம்பேறின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்தது நீங்களா தான் இருப்பீங்க. கரெக்ட் தானே? சரியா சொன்ன வித்யா. பொய் சொல்லாதடி. சரி சரி, 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க. கமலா அண்ணி, நீங்க இங்கேயே உட்கார்ந்து இன்னைக்கு உங்க ஹோம்வொர்க்க முடிக்கணும். சரி. அப்புறம் பாட்டி, இது உங்களோட பொறுப்பு, புரியுதா? சரிம்மா சரி. சரி ஓகே. மத்தவங்களா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி எழுதி பார்க்கணும், புரியுதா? நான் கிளம்புறேன். அம்மா, அவ லீலாக்கா வீட்லயும் இல்ல. அங்கேயும் இல்லையா? அப்படின்னா என் பொண்ணு எங்க போயிட்டா? உனக்கு 1000 வாட்டி சொன்னேன், இந்தியாவை வெளியே போக விடாதான்னு. என்னடா மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? போய் அவளை தேடு. எதுக்கு என்ன கத்திட்டு இருக்கீங்க? அவ எங்கேயாவது வெளியே சுத்த போயிருப்பா. டேய், ஒரு அடி போட்டேன்னு வச்சுக்கோ. அவ உன் தங்கச்சி. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்ன மட்டும் ஏதாவது சொல்லிட்டே இருங்க. நீங்க தான் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. அதான் அவ இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கா. அண்ணா அண்ணா, உங்க பொண்ணு ஊருக்கு வெளியில கிடக்குறா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், என்னாச்சு? என் பொண்ணை காப்பாத்துங்க. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வயிறு, சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வா. நீங்க பாருங்க, உங்க பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா இது போலீஸ் கேஸ். நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க சார். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம். நீ இங்கே இரு, நாங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். நீ பாத்து போடா, நான் வரேன். கற்பழிப்பு. கற்பழிச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், நான் அவளோட அம்மா. என் பொண்ணை பார்க்கும்போது அவளுக்கு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுது. அவ விருப்பத்தோடவே பண்ணிட்டு இருந்திருப்பா. உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும், அதான் ரத்தம் இவ்வளவு வந்திருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. இந்தாங்க சார் உங்க பிரேக்ஃபாஸ்ட்.
இன்னைக்கு வியாழக்கிழமை துர்கா அம்மனுக்கு விரதம் நானு. இதை சாப்பிட்டு பாவம் பண்ண சொல்றியா? எடுத்துட்டு போயத. சார் நாங்க கெஞ்சி கேட்கிறோம் சார். கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க சார். ஆக்ஷன் எடுங்க சார். பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கா. 4 ஆம்பளைங்களை கரெக்ட் பண்ணிருப்பா. சந்தோஷத்துக்காகவும் காசுக்காகவும் நீயே இந்த தொழிலை பண்ண வைக்கலாம்ல. இல்ல சார், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அட என்னோட புது ஷூடா இது. இது அழுக்காக்க போறீங்களா? சாகு, சொல்லுங்க சார். போய் என்னன்னு பார்த்துட்டு வா. தேவைப்பட்டா அங்கேயே உட்காந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வா. ஓகே சார். போலாம் சார். பார்க்கும்போது ரேப்னு தெரியுது, ஆனா இப்போதைக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கு, பாடி முழுக்க காயம் இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப மோசமா அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. சரி டாக்டர் சார், இவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியுமா? இல்ல இப்ப முடியாது. டாக்டர் சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார். என் பொண்ணை காப்பாத்துங்க சார். இங்க பாருங்கய்யா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு தேவைப்படுற ஏற்பாடெல்லாம் இங்க இல்ல. எங்களால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாய்மா, 1 மணி நேரத்துல வந்துடுறேன். இவ்வளவு நேரம் தலைவலின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எங்க போற? அட தலை வலிக்குதுதான். அதுக்குள்ள ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்காம இருக்க முடியுமா? சரி சரி, நான் கிளம்புறேன். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. பாய், லவ் யூ. ஏய் நில்லடி, நானும் உனக்கு அந்த லவ் யூ டூ சரியா சொல்லிட்டேன்ல. பாய். டாக்டர் சார், நான் உங்க கால்ல வேணா விழுறேன். அம்மா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். நேத்து ராத்திரி ரொம்ப சீரியஸா இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்க பொண்ணுக்கு நியாயத்தை மட்டும் கேட்கல, அவங்க பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நல்லா வழங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் குடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட வரக்கூடாதுன்னு. ஆனா நான் நியூஸ் தான பாக்குறேன். அதுல என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பிரச்சனை ஒண்ணு சொல்லணுமா? சொன்னதா போவியா? ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு 19 வயசு பொண்ணு வீட்ல இருந்து வெளியே கிளம்புறா. அந்த கிராமத்துல இருந்து ஏழைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக. அந்த கிராமத்துல இருந்து வயல்வெளியில வச்சு அவளை ரொம்ப மோசமா தாக்கியிருக்காங்க. ஆனா கற்பழிப்பு நடந்திருக்குன்னு இன்னும் யாரும் உறுதிப்படுத்தல. கற்பழிப்பு நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அந்த கிராமத்துக்கு போய் சேர போறோம். போங்கடா இங்கிட்டு. சும்மா வந்து எட்டி பார்த்துக்கிட்டு போங்க. என் பொண்ணு பிந்தியா இன்டர் காலேஜ் எக்ஸாம்ல இந்த மாவட்டத்திலேயே நம்பர் 1 வந்தா. கவர்மெண்ட் அவளுக்கு ஃப்ரீயா லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு புத்திசாலி தெரியுமா? லேப்டாப்ல இருந்து எல்லா விவசாயிகளுக்கும் கடன் வாங்கி தருவா. முதல் நாள் சார், உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. பணம் கண்டிப்பா உங்க அக்கவுண்ட்டுக்கு நாளைக்கு வந்து சேர்ந்துரும். தேங்க்யூ தேங்க்யூ. அட என்ன சித்தப்பா? பிந்தியாமா, நீ என்னோட கவலையே போக்கிட்ட. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. சித்தப்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச நியூஸ் என்னன்னா, எஸ்ஐடி டீம் இப்போ தசியா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். வெல்கம் சார். உள்ள வாங்க. வாங்க, இங்க பாருங்க. ஒருவேளை உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா எங்களை வரவேற்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருந்திருக்காது. நாங்களும் டியூட்டி பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். அவங்க அம்மா இதை ரேப்னு சொல்றதால நாம இதை ரேப் கேஸ்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. டாக்டர் சைட்லயும் ரேப்னு கன்ஃபார்ம் பண்ணல. அந்த பொண்ணும் ஸ்டேட்மெண்ட் தரல. இந்த சம்பவம் நடந்தும் 1 நாள் தான் ஆகுது. இதை தாண்டி நாங்க என்ன பண்றது? நாங்க பொண்ணை காப்பாத்த முழு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க பாக்குறீங்கல்ல, இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்னு. அந்த பொண்ணோட நிலைமை மோசமாயிட்டே போகுது சார். வயித்துல ஸ்பிளின் பிரேக் ஆயிடுச்சு, பிளட் கிளாட் ஆயிட்டு இருக்கு. வயித்துல இருக்கிற ரத்தத்தை கிளீன் பண்ண ஆபரேஷன் பண்ணோம். ஆனா எந்த பலனும் இல்ல. பொண்ணு பொழைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். பிந்தியாவோட நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நாங்க அவளை பாட்னாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட்டை நாங்க இப்போ எழுதிக்கிறோம். சீக்கிரமாவே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். காமினி, சார். இவங்களோட கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க. எஸ் சார். நீங்க போங்க. வாங்க. இந்த லோக்கல் போலீஸோட கேர்லெஸ்னால நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா ரிசல்ட் கொடுத்தாகணும். இது ரொம்ப சென்சிட்டிவ், அதனால கவனமா வேலை செஞ்சாகணும். சார், செப்டம்பர் 17 அன்னைக்கு ஊருக்காரங்க இங்க தான் பிந்தியாவை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் கிரைம் சீனை விசிட் பண்ணும்போது எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல சார். இன்ஸ்பெக்டர் சார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கேஸே போட முடியாது. என்ன இருக்கு இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. டிஸ்கஸ்டிங். கிரைம் நடந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க ஏதாவது எவிடன்ஸை விட்டுருந்தாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இத்தனை நாளைக்கு அப்புறம் கிரைம் சீன் மொத்தமா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
சார் ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க, பிளட்னு நினைக்கிறேன். பிந்தியோட தான் இருக்கலாம். இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளவுதான் ரத்தமா? இந்த அளவுக்கு ரத்தம் வர்றது இம்பாசிபிள். கண்டிப்பா அவளை டார்ச்சர் பண்ணதோ இல்ல ரேப் பண்ணதோ வேற எங்கேயோ தான் நடந்திருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அவளை இங்க கொண்டு வந்து டம்ப் பண்ணிருக்காங்க. சோ நாம அந்த இடத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். இல்லனா அங்கிருந்தும் எல்லா எவிடன்ஸையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இந்த கேஸ் மீடியாவில் பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்கு. இந்த நியூஸை பார்த்துட்டு கிரிமினல் எங்கேயாவது ஓடி போயிருக்கணும், இல்லைன்னா தலைமறைவா ஆயிருக்கணும் சார். சொல்லுங்க. சுமித் சார், இங்க வா. இத பாரு. இத பார்க்கும்போது ஏதோ ரத்தக்கரை மாதிரி தெரியுது. ஃபாரன்சிக் டீமை கூப்பிட்டு இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார், ஏதாவது பேஷண்டோட தான் இருக்கலாம். செக் பண்ணி பார்ப்போமே. ஃபைன் சார். சுமித் சார், அங்க பாரு, சிசிடிவி கேமரா. அதோட ஃபுட்டேஜை வாங்கணும். கொஞ்சம் தூரம் தான், ஆனா அதோட வேலையை பார்த்துருக்கோம்னு நம்புறேன். ஓகே சார். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? காய்கறி வெட்டிட்டு இருக்கேன், சமைக்கணும்ல. நேத்து தானே உங்க கையில அடிபட்டுச்சு. கையில காயத்தை வச்சுட்டு எழுந்துருங்க, நான் பண்ணி கொடுக்கறேன். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? வேற என்ன பண்ண சொல்ற? டைம் வேற ஆயிட்டே இருக்கு. உங்க அப்பா வேற வந்துருவாரு. உங்க அண்ணன் இருக்கானே, 2 நிமிஷம் கூட பசியை பொறுத்துக்க மாட்டான். அட கொஞ்சம் இருமா, நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. என்ன இது? இதுதான் காய்கறி கட்டர்னு சொல்லுவாங்க. அட கடவுளே, காய்கறி வெட்டுறது கூட மிஷின் வந்துருச்சா? இதுல ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம். இனிமே உங்களோட கையே வெட்டாது. எனக்கு சின்னதாவது காயம் பட்டாலே அவ துடிச்சு போயிடுவா. ஆனா இவ்ளோ பெரிய காயத்தை நீ எப்படிமா பொறுத்துட்டு இருக்க? என்னால இத பார்க்க முடியலம்மா. சார், டாக்டர் வீட்டுக்கு வெளியில இருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார். கமிங்க. இதை பாருங்க சார். டாக்டர் பாடி கிடைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி, அதாவது சரியா 3:30 மணிக்கு அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. எதுவும் பதட்டமா தெரியல, நார்மலா தான் இருக்காரு சார். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜை செக் பண்ணோம். அந்த இன்சிடென்ட் நடந்த 17ஆம் தேதி. இப்போ அதோட ஃபுட்டேஜை பாருங்க சார். சார், யாரோட முகமும் கிளியரா தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு. இவ பிந்தியா தான் நினைக்கிறேன். ஏன்னா பிந்தியாவோட அம்மா இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பிந்தியா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்ததா சொன்னாங்க. ஆமா சார். ஆனா இந்த 2 பசங்க இவங்க யாரு? ஹலோ, அப்படியா? சரி, நாங்க வந்துடுறோம். வாங்க போலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். பிந்தியாவுக்கு நினைவு திரும்பிடுச்சா? எஸ் சார். நினைவு திருமணத்துல இருந்து இவங்க எப்படியா தான் இருக்காங்க. எந்த மூமெண்ட்டும் இல்ல, பாடிலையும் மூமெண்ட் இல்ல, கண்ணிலையும் இல்ல. டாக்டர் சார், கேன் ஐ ஓயா? பிந்தியா, ஆமா பிந்தியா, நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னா சொல்லு. அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு என்ன ஆச்சுமா? ஒரு நிமிஷம். திரும்பவும் வாங்கிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த நிலைமையில இவங்க பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா பிசிக்கல் இன்ஜுரிஸோட சேர்த்து மென்டல் டிராமாவும் இருக்கு. நம்ம பிந்தியாவோட அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டோம். ஆனா அவளுக்கு ரேப் நடந்துச்சா இல்லையாங்கிறத இன்னும் உறுதியா சொல்ல முடியலையே. சார், அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் மிஸ்ஸிங் சார். அது இன்னும் கிடைக்கல. மற்ற ட்ரெஸ்ஸை ஃபாரன்சிக் அனுப்பிட்டேன் சார். குட். மொபைல் டீடைல்ஸ் என்னாச்சு? சார், செக் பண்ணிட்டேன்.
கால் ரெக்கார்டர்ல சந்தேகப்படுற மாதிரி எந்த நம்பரும் இல்ல சார். அவளோட மொபைல் லொகேஷனை பார்க்கும்போது இந்த ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போனதே இல்ல. அப்படியா? இந்த கேஸ்ல இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு, பிந்தியாவோட கேஸ்ல டாக்டர் அகமதுக்கு ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அந்த 2 பசங்களும் பிந்தியாவை டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு கூட்டு வந்தாங்க, என்ன நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அந்த 2 பசங்களும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அதே ஆட்டோல திரும்ப போயிருக்கானுங்க. அவங்க கூட்டிட்டு போய் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா பிந்தியா அந்த நிலைமையில நமக்கு கிடைச்சாங்க. என்ன நடந்திருக்கும் சார்? ஒருவேளை பிந்தியாக்கு என்ன நடந்திருக்கும்னு டாக்டர் அகமதுக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அந்த கொலைகாரன் இவர் எங்க வெளியில சொல்லிட போறாரோன்னு அவரையும் கொடூரமா கொண்டு இருக்கான் சார். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொலைகாரனுக்கு எப்பவும் அந்த பயம் இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அந்த ஆட்டோ டிரைவரும் அந்த 2 பசங்களும் நம்ம கையில பிடிபடணும். ஆனா அவங்கள எப்படி பிடிக்கிறது? சுமித், அந்த 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. டாக்டர் அகமதோட வீட்டுக்கு வெளியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. சார், எதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்பர் பிளேட் சரியா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்போ என்ன சார் பண்ணலாம்? ரொம்ப தூரத்தில் இருக்கு. நாம ஒன்று பண்ணுவோம். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டேஜை எக்ஸ்பர்ட் கிட்ட அனுப்புங்க. அவங்க கிட்ட சொல்லி இதை ரெசல்யூஷன் பண்ண சொல்லுங்க. அதுல இந்த ஆட்டோவோட நம்பர் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் 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 ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு சார். சார், பிந்தியாவோட ஃபேமிலில ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு சார். அந்த பொண்ணோட அண்ணன் அவளை ஒரு தடவை இல்ல சார், பல முறை அடிச்சிருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அப்படின்னா நீ சரியா சொல்லு. நீ எதுக்காக பிந்தியாவை அடிச்ச? அதுவும் ஒரு தடவை இல்ல, பல தடவை. சார், நான் நிறைய முறை கவனிச்சிருக்கேன். அவ ரோட்ல பசங்க கூட நின்னுக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அதனால அவ நல்லதுக்காக ஒரு 2 அடி அடிப்பேன், அவ்வளவுதான். அண்ணா, அண்ணா என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? விடு. ஓ, அண்ணா நீ என்ன பண்ற? எரிக்காதண்ணா, வேண்டாம், விடு. சொல்றது கேளு. என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நீ எதுவும் பேசாத. என்னடாச்சு உனக்கு? படிக்கிறங்கிற பேர்ல பசங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இனிமே இந்த புக்ஸ் இருக்க கூடாது. இவ்வளவு வெளியே போக கூடாது. ஓ அப்படியா? அவளோட நல்லதுக்காக நீ அடிச்சியா? சார், இது எங்களோட கிராமம். இது உங்க பட்டணம் கிடையாது. ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் வெக்கமே இல்லாம சுத்துறதுக்கு இது பட்டணம் இல்ல. கிராமத்துலன்னு எல்லாருக்கும் சட்டம் இருக்கு. அதுபடிதான் எல்லாருமே நடந்துக்கணும். ஒருவேளை உங்க கோபத்தினால அவளுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிந்தியாவை கொலை பண்ணிட்டீங்களா? கடவுளுக்கு பயந்து பேசுங்க சார். எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவளோட அப்பா. அப்புறம் நீ எப்பவும் பொண்ணுங்க மட்டும்தான் சட்டப்படி அடங்கி ஒடுங்கி நடந்துக்கணுமா? ஹலோ, நீ அவளை 2-3 அரை அரைஞ்சதும் அவளுக்கு எதுவும் புரிய வரலன்னு அவளுக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டியாக்கும்? சார், நான் தான் அடிச்சத பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நான் வேற எதுவும் பண்ணல. அப்புறம் இந்த விஷயமும் உண்மைதான். என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியல சார். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எல்லா நடவடிக்கையையும் எங்களுக்கு எதிராக தான் எடுக்கிறீங்க. சார், ஆட்டோ நம்பர் மூலமா டிரைவர் யாரும் தெரிஞ்சிடுச்சு. அவன் இருக்கிற இடமும் தெரிஞ்சிடுச்சு சார். இது உன்னோட ஆட்டோ தானே? ஆமா ஆமா சார், இது என்னோட ஆட்டோ தான். செப்டம்பர் 17ஆம் தேதி உன் ஆட்டோவில் 2 ஆம்பளை பசங்களோட ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு டாக்டர் அகமது வீட்டுக்கு போனேன், உண்மைதானே? ஆமா சார், அது உண்மைதான் சார். சரி, அந்த கதை என்னன்னு முழுசா சொல்லு. அன்னைக்கு நான் அந்த கிராமத்தோட பின் வழியா போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த 2 பசங்களும் என் வண்டியை நிறுத்தினாங்க. அவங்க கூடயே இன்னொரு பொண்ணு இருந்தாங்க சார். அந்த பொண்ணை ஆட்டோல உட்கார வச்சு டாக்டர் அகமத் வீட்டுக்கு கூட்டு போக சொன்னாங்க. நான் அங்க அவங்கள கூட்டிட்டு போனேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க வந்து நீங்க எங்களை எங்க ஏத்துனீங்களோ அங்கேயே திருப்பி இறக்கி விட்டுற சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நான் அவங்கள இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன் சார். அம்மா மேல சத்தியமா இதுக்கப்புறம் என்னன்னு உன்னோட ராமாயணத்தை நிறுத்துறியா? அவங்க 2 பேர் யாருன்னு தெரியுமா? இல்ல சார், அவங்கள யாரும் தெரியாது. பார்த்தா அடையாளம் சொல்லுவல? நல்லாவே தெரியும் சார். சுமித், ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கூப்பிடு. ஓகே சார். இங்க பாரு, இதுல யாராவது உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். இவங்க 2 பேருமே இந்த பக்கம் தான் சுத்திட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுல வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க சார். அப்படியா? இப்ப இவங்க எங்க இருப்பாங்க? சார், பக்கத்து தெருல கடைசி வீட்டுக்கு நேரா நாள் முழுக்க அங்கதான் சார் நிப்பாங்க. சரி சார், என்னோட பேரு சுபாஷ் ஜா. அப்புறம் இவன் பேரு மோதி சுக்லா. ஏன்
அவனுக்கு வாய் இல்லையாக்கும்? ஏண்டா உன் பேர் என்னன்னு உன்னால சொல்ல முடியாதா? சார் நான் சொல்லலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள இவன் சொல்லிட்டேன். சரி, இப்ப சொல்லு, நீயே சொல்லு. பிந்தியாவை உங்க 2 பேருக்கும் எப்படி தெரியும்? சார் பர்சனலா தெரியாது சார். ஆனா அன்னைக்கு நீங்க ஊரோட எந்த பக்கம் போயிட்டு இருந்தப்போ இந்த 2 நாளா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்லடா. ஆமாண்டா. பாப்பா ரெஸ்ட் எடுப்போம். வா சரி, வா வா வா. வா. அம்மா அம்மா ஏதோ சத்தம் கேக்குதுடா. இதோ இந்த பக்கம் தான் கேக்குது. வா. உயிரோட தானே இருக்காங்க. இவள யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது? அண்ணா 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 அண்ணா, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அட, அட, என்னப்பா ஆச்சு? என்னாச்சு சொல்லுங்க. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா? சரி சரி சீக்கிரம் ஏறு ஏறு. நாங்க அவளை டாக்டர் ஹேமத் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆனா அங்க பார்த்தா இது ஒன்றும் நார்மல் கேஸ் இல்ல. இவளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இவளை யாருன்னே தெரியாதுன்றீங்க. இவங்க ஃபேமிலியால கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. நான் எந்த பிரச்சனையிலையும் மாட்ட விரும்பல. பிரமாதமா பேசுறீங்க சார். டாக்டர் தானே, சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல. கொஞ்சமாச்சும் உண்மையா இருங்க. இந்த பொண்ணோட நிலைமையை பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கா. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஃபேமிலியை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. அவங்கள நாங்க தேடிக்கிறோம். இல்ல, ஃபேமிலியோட அனுமதி இல்லாம நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. வா சுபாஷ், இந்த ஊர்ல இருக்கிற ஒரு டாக்டரும் சரியில்லை. அட, முதல்ல டாக்டர் தான் சரியில்லைன்னு நினைச்சோம். அப்புறம் தான் புரிய வந்தது அவர் சொன்னது சரிதானே. தேவையில்லாம நாங்க இந்த பிரச்சனையில மூக்கு நுழைச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணை எங்கிருந்து தூக்கிட்டு வந்தோமோ அங்கேயே விட்டுட்டோம். சார் அதுக்கப்புறம் டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் பெருசாயிடுச்சுன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நாங்க பயந்து போய் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. மாட்டி போமோன்னு பயந்துட்டோம். இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு தெரியாது சார். இந்த விஷயம் நடந்துச்சா இல்ல இதை நீங்களே பண்ணீங்களா? முதல்ல அந்த பொண்ணை மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இப்ப போய் வர சொல்றீங்களா? நான் தான் சொன்னல, கண்டிப்பா பிரச்சனை ஆகும்னு. நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட்டுரு. நாங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நாங்க எதுவுமே பண்ணல சார். காமினி, சார் 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. வாங்க. இந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஓகே சார். சார், இந்த பசங்களை பார்த்தா நல்லவங்களா கெட்டவங்களா தெரியல. சுமித், இவங்க 2 பேரும் கண்காணி. அப்புறம் எந்த ஏரியாவில இருந்து இவங்க பிந்தியாவை ஆட்டோல ஏத்துனாங்களோ அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிச்சு பாருங்க. நிச்சயம் அங்க ஏதாவது எவிடன்ஸோ இல்ல க்ளூவோ கிடைக்க வாய்ப்பு. ஓகே சார். போலீஸ்காரங்களுக்கு ஊர்ல இருந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. மோத்தியும் சுபாஷும் பிண்டியாவை காப்பாத்தணும் தான் நினைச்சதா சொல்றாங்க. பிண்டியாவோட சொந்த அண்ணனே அடிச்சு துன்புறுத்துவான். சார், சுபாஷும் மூர்த்தியும் பிந்தியாவை எந்த ஏரியால இருந்து ஆட்டோல ஏத்துனாங்களோ அங்க போய் செக் பண்ணோம். ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. அங்க யாரும் பார்க்கல, எதுவும் கேட்கல. அப்படின்னா இந்த சுபாஷும் மோத்தியும் சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இல்ல சார். சரி, 2 பேரையும் கண்காணிங்க சார். அப்புறம் இந்த பஸ்ஸஸ் இருக்கானே, அவனுக்கு தான் தங்கச்சி பிந்தியா ஆம்பளை பசங்களோட பேசுறது சிரிக்கிறது எல்லாம் பிடிக்காம இருந்துச்சுல்ல, அவன் வேற ஏதாச்சும் மறைக்கிறானா? விஷயம் வேற ஏதாச்சும் இருக்குமோ? வேற என்னவா இருக்க போகுது சார்? பிந்தியா கூட எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். ஊர்ல இருக்கிற மோசமான பசங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசுவா. மத்தபடி சமைக்கிறது, அம்மாவுக்கு உதவியா இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் பண்ணுவா. நல்ல பொண்ணு தான் சார். அப்படின்னா எங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிய வேண்டியிருக்கான்னு? இல்ல. சமைச்சு வச்சுதான் நீங்க 2 பேரும் சாப்பிட்டுருங்க. நான் அவளை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன். நீ என்னடா அப்படி திருன்னு முழிக்கிற? சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. இவர் ஒன்னும் அவருக்காக போறாருல, தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா சொல்லிடு. சார் எனக்கு ஒரு நாள் தெரிய வந்தது என்னன்னா, கேவல் பிந்தியாவை ஃபாலோ பண்றான், அவகிட்ட பிரச்சனை பண்றான்னு கேள்விப்பட்டேன். கேவல் யாரு சார்? சஞ்சய் தாக்கூரோட பையன். அப்பா பையன் 2 பேரும் இந்த ஊரு அவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. பெரிய ராஜா மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. என்னடா முதல்லயே ஏன் இதெல்லாம் சொல்லல? எப்படி சொல்ல முடியும்? நான் பிந்தியா கிட்ட கேட்டேன், அவ இத பத்தி எதுவுமே சொல்லல. பிந்தியா, கேக்குதாமா? உன்னை இப்படி பண்ணது கேவல் தானா? சொல்லுமா, கேவல் தாக்கூர் தானா? ஏதாவது பேசுமா? பிந்தியா, இங்க பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. நாங்க இருக்கோம், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். கேவல் தான் உன்னை இப்படி பண்ணானா? சொல்லுமா. உன்னை அடிச்சானா? ரொம்ப கட்டாயப்படுத்தினானா? சொல்லுமா. அவனோட பேர் சொல்லு. யார் இப்படி பண்ணாங்க? பிந்தியா, சொல்லுமா, உன்னை இப்படி பண்ணது அந்த கேவல் தாக்கூர் தானே? கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க சார்.
இவ கை செய்கையில நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணலாம்? இதெல்லாம் பண்ணது கேபிள் தாக்கூரா இல்ல வேற யாராச்சுமா? இது கேபிள் தாக்கூர் பண்ணிருக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சார். சார் அப்பன் பையன் 2 பேருமே மோசமானவனுங்க. பெரிய ஆளுங்க மாதிரி அவனுங்களை காமிச்சிட்டு இருப்பானுங்க. ஒரு காலத்துல அவன் அப்பா சஞ்சய் மேல 2 ரேப் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருந்தது சார். கேவலோட பேரை கேட்டதுமே பிந்தியா அவளோட விரல்களை காமிச்சது தற்செயலா நடந்திருக்கலாம். இல்லனா பிந்தியா அவளோட கேஸை இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண நினைச்சிருக்கலாம். உண்மையாவே கேவலுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குமா? லோக்கல் போலீஸுக்கு கேவலும் அப்புறம் அவனோட அப்பா சஞ்சய் தாக்கூரும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? அதனாலதான் அவங்க கேஸை ரிஜிஸ்டர் பண்ணலையா? இல்லனா இந்த கேஸோட வேற ஜாதி மதத்தோட தவறான எண்ணங்கள் இருக்கா? அதுக்கு உதாரணம் தான் சுபாஷ் அப்புறம் மோதி சுக்லா. ஏன்னா காயப்பட்டிருந்த பிந்தியாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் அகமது கிட்ட கூட்டிட்டு போனவங்க அவ சாகட்டும்னு எதுக்காக அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல போலீஸ்க்கோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணல? இல்லனா பிந்தியாவோட மரணத்துக்கு பின்னாடி அவ அண்ணனோட பின்னோக்கிய எண்ணமான அவ கேரக்டர் சரியில்லைங்கிற எண்ணம் இருந்திருக்குமா? சார் நீங்க தேவையில்லாம நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன பண்ண? அத நீ தான் சொல்லணும். நீ என்ன பண்ண? பிந்தியா வரும்போதும் போகும்போதும் நீ அவகிட்ட பிரச்சனை பண்ணுவல? என்னது? எப்பயுமே பண்ணதில்ல சார். நான் ஏன் அவளை டீஸ் பண்ண போறேன்? அவ என்ன அவ்வளவு பெரிய தேவதையா சார்? நான் ஒன்னும் பொண்ணுக்கு பின்னாடி போக மாட்டேன். பொண்ணுங்க தான் காந்த மாதிரி ஏன் பின்னாடி வருவாங்க? எனக்கு எல்லாமே புரியுது. என்ன எப்படியாவது இதுல மாட்டி விட்டுன்னு பாக்குறீங்கல்ல? அன்னைக்கு நான் இந்த ஊர்ல இல்ல சார். என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு பாட்னா போயிருந்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு தான் தஸ்தியாக்கு வந்தேன் சார். இந்த கேஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்பயே சொல்லிடுறேன். சரி, அந்த ஃப்ரெண்டோட பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் சொல்லு. சொல்றேன். அதுல என்ன இருக்கு? ஆனா ஒரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன். இதை யார் பண்ணாங்களோ அவங்க தேடுற முயற்சியில இறங்குங்க. தேவையில்லாம எங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஊர்ல எவனோ எதையோ சொன்னான்னு என்ன கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப சரி, நீயே எங்களுக்கு சொல்லு. இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற? ஆனா இது எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணு அந்த பிந்தியோட அண்ணன் பசே சார். எவ்வளவு நல்லவனா தெரியறானோ அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல. அவன் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இன்னொருத்தன் என்னுடைய அப்பன் சஞ்சய் தாக்கூர். என்னது? உன்னோட அப்பாவா? நீங்க அவ்வளவு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே அவர் மேல ஒரு பலாத்காரம் கேஸ் இருக்கு. அம்மா போனதுக்கு அப்புறம் அவரால் தனியா இருக்கவே முடியல. ஒரு பொண்ணு உடம்பு முழுக்க துணி போட்டிருந்தாலும் அது கண்ணாலே கட்டிடுவாரு. பொண்ணுங்க மேல அவ்வளவு பைத்தியமா இருப்பா சார். செங் சார், இவனோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்க. ஓகே சார். வா சுமித், இவன் என்ன தான் அப்பாவே மாட்டி விடுறான்? என்னது? எனக்கு கொண்டுடாதீங்கண்ணே, தயவு செஞ்சு எனக்கு கொண்டுடாதீங்கண்ணே. தீபு அன்னைக்கு என்கிட்ட வந்து சிகரெட் வாங்கிட்டு போனா சார். அப்போ அவன் சட்டையில சிகப்பா கரை இருந்துச்சு. கேட்டதுக்கு பெயிண்ட் கரைன்னு சொன்னான். சட்டை ஈரமா இருந்ததா? ஆமா சார். அப்பதான் விழுதா மாதிரி இருந்துச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா சார்? எனக்கு என்னமோ அது பெயிண்ட் மாதிரி தெரியல. பெயிண்ட்னா பெயிண்ட் வாசனை வரணும்ல, அதுல அந்த மாதிரி வாசனை எதுவுமே இல்ல சார். பிந்தியா கிடைச்ச இடமும் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்பனா கிரைமும் இங்க தான் பக்கத்துல நடந்திருக்கும். சர்ச் வாரண்ட் வாங்குங்க. பக்கத்துல காலி வீடு ஏதாவது கடைங்க இருக்கானே எல்லாத்தையும் செக் பண்ணு. ஓகே சார். இங்க யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க. தாக்கூர் சாரோட வீடு மட்டும் தான் இருக்கு. அதுவும் இப்ப காலியா இருக்கும். சஞ்சய் தாக்கூர்? சுமித், கதை உடைங்க. சார், இது பிந்தியாவோட கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட துண்டு. ஷூரா தெரியும் சார். இங்க நெயில் கிடைச்சிருக்கு சார். அப்புறம் கொஞ்சம் முடியும் இருக்கு. பிந்தியாவை இங்கதான் ரேப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னாச்சு சார்? ஹாஸ்பிட்டல்ல பிந்தியா இறந்துட்டு. இவங்க எல்லாரும் பிந்தியாவோட சாவுக்கான நியாயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க.
அவங்க அம்மா அப்பாக்கு துணையா நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரமா இவங்களோட ஒரே பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்கன்னு அதுதான் உண்மை. ஆனா அந்த போராட்டத்துல அந்த பொண்ணு தோத்துட்டா. அந்த அம்மா அப்பாவோட அழுகையை கேட்டதுக்கு அப்புறமும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே அந்த கேஸை எடுக்கவே இல்ல. கேஸை எஸ்ஐடி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா எஸ்ஐடியும் இந்த கேஸ்ல எந்த ஒரு நியாயத்தை கொண்டு வரல. இப்ப கேள்வி என்னன்னா, சஞ்சய் தாக்கூர் வீட்ல இருந்து கிடைச்ச துணி இருக்குல்ல, பிந்தியாவோட ட்ரெஸ்ல இருந்து கிழிஞ்சது. அங்க கிடைச்ச பிளட்டும் பிந்தியாவோட தான். பிந்தியாவோட ட்ரெஸ்ல 2 பேரோட சீமன் ட்ரெஸ்ஸஸ் கிடைச்சிருக்கு. யாரோடது? சார் சார் வேணாம் சார் 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 ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் சார் ப்ளீஸ் சார் சார் அடிக்காதீங்க சார் வேணாம் சார் சார் ப்ளீஸ் சார் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். அன்னைக்கு பிந்தியா டியூஷன் சொல்லி கொடுத்து திரும்ப வந்துட்டு இருந்தா. அப்போ நாங்க அவளை வழியிலே பார்த்தோம். நீங்க கவனமா இருந்ததெல்லாம் எதுக்கும் வேலைக்கு ஆகல. பிந்தியாவோட ட்ரெஸ் மேல உங்க 2 பேரோட சீமன் கிடைச்சிருக்கு. அதுதான் சார் நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் சார். ஆனா உண்மையாவே சொல்றேன் சார், அவளை கொல்லணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல சார். ஆனா என்ன பண்றது சார், அவளை எங்களால கட்டுப்படுத்தவே முடியல சார். அதனால அடிக்க வேண்டியதா போச்சு சார். சார் 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 வேணாம் சார் உள்ள வேண்டியதாயிடுச்சா? சார் சார் வேணாம் சார். அவளோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது சார். அதனால நாங்க அவளை டாக்டர் அகமது கிட்ட கூட்டிட்டு போனோம் சார். சஞ்சய் தாக்கூரோட காலி வீட்டுல பூட்டு போடப்பட்டிருந்துச்சு. அப்புறம் எப்படி அவ்வளவு ஈஸியா உள்ள போனீங்க? சார் அது வந்து அந்த வீட்டோட ஓனரே எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு சார். ஓனர்னா கேவல் தாக்கூர் தானே? இல்ல சார், அவன் கிட்ட எல்லாம் யார் சார் கேப்பா? சார் அவன் அப்பா சஞ்சய் தாக்கூர். அன்னைக்கு நாங்க பிந்தியா கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கும்போது அவன் அங்கதான் நின்னுட்டு இருந்தான் சார். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மோத்தியும் சுபாஷும் உங்க பேரை சொல்லிட்டானுங்க. அதுக்கு என்ன? அந்த பொறுக்கிங்க யார் பேர் வேணாலும் சொல்லுவாங்க. ஏன் நாளைக்கு இவர் பேரை கூட சொல்லலாம். இவர் தான் ரேப் பண்ணாருன்னு சொன்னா நம்புவீங்களா? சமேத், சரி நீ ஒத்துக்க வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லு, நீ பூட்டி வச்சிருந்த அந்த காலி வீட்டுல அவனுக்கு 2 பேரும் எப்படி அவ்வளவு ஈஸியா போனானுங்க? இந்த கேள்விகளை அவனுங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். இந்த ஊர்ல அவனுங்க திருடுதனம் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னோட வீட்டு சாவியும் எடுத்திருப்பானுங்க. என்ன இப்ப? உன் மேல 2 ரேப் கேஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். 2த்துல இருந்துமே நான் வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் சிட்டில இருந்து வந்த ஆளுங்க. அதான் கிராமத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. இங்க ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன்னு எல்லா நாடகமும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி பணக்காரங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்னன்னா, பொய்யெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. அது மாதிரி இந்த கேஸோ ரொம்ப நாள் நிக்காது. புரியுதா இல்லையா? இதை திரும்ப புரிய வைக்கவா? இந்த சஞ்சய் தாக்கூரை எப்படியாவது உள்ள போடணும்னு தோணும். ஆனா அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. சார் இந்த வீட்ல கிடைச்ச நகமும் முடியும் சஞ்சய் தாக்கூரோட டிஎன்ஏவோட 50% மேட்ச் ஆகுது சார். அப்படின்னா இதுக்கான அர்த்தம் கேவல் தாக்கூரோட 100% மேட்ச் ஆகும். அட அட என்ன விடுங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்ன கூட்டிட்டு வரீங்க. நான் கண்டிப்பா மீடியா கிட்ட போவேன். உங்க எல்லாரும் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எங்க உள்ள போக கூடாது. ஏய் போலீஸ், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேல கை வச்சிருப்பேன். ஏய் அங்கே நில்லு, குரல் வசத்த கூடாது. நீ பல்லெல்லாம் தட்டி எரிஞ்சிருவேன். சொல்லு, உன்னோட அந்த காலி வீட்டுல இருந்து உன்னோட நகமும் முடியும் கிடைச்சிருக்கு. இதுல இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? அது எங்களோட வீடு. இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி எங்க வீடை சரி பண்றதுக்காக போயிருந்தோம். அப்ப எங்களுடைய நகம் கூட அங்க விழுந்திருக்கலாம். அப்புறம் முடிய என்னன்னு சொல்றது? இவர் என்ன இழுத்துட்டு வந்த இழுப்புக்கு 8-10 முடி இங்கே விழுந்திருக்கும். இப்ப அதுக்கு கூட என் மேல ஏதாச்சும் கேஸ போட்டுருங்க. உனக்கு எதிரா அந்த வீட்டுல எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஆனா உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? அது இருக்கட்டும், உன் அப்பா தான் பிந்தியாவை ரேப் பண்ணிருப்பாரு அப்படின்னு நீ எப்படி சந்தேகப்படுற? நான் வெறும் எங்க அப்பான்னு மட்டுமா சொன்னேன்? அவங்க அண்ணன் பஸ் சரியும் தான் சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நல்லபடியா விசாரிக்கணுங்கிறதுக்காக தான். பாத்தியா, உன்னோட மகன் உன்னையே தூக்கில ஏத்த பாக்குறான். அது எங்க வீட்டு விஷயம். அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்போதைக்கு உங்க விசாரணை முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். முதல்ல அந்த விரல கீழே இருக்கு, இறக்குடா. கிளம்பு. வாடா, உன்னை அப்புறம் பாத்துக்க. 2 பேர் ட்ரெஸ்ஸையும் கழட்டுங்க. உடம்பெல்லாம் தழும்பு வர வரைக்கும் அவங்கள விடாம அடிச்சுக்கிட்டே இருங்க. கிராமத்து ஆளுங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி காய விட்டீங்களா? 2 பேரோட காலையை உடைச்சீங்க. சொல்லுங்க, எந்திரிங்க. வலிக்குது சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். சொல்லுங்கடா. சொல்றேன் சார். அது சஞ்சய் தாக்கூர் இல்ல சார், அவர் பையன் கேவல் தாக்கூர் சொன்னதுனாலதான் சார். அன்னைக்கு டாக்டர் அகமதோட வீட்டுல இருந்து பித்யாவை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம் சார். அப்போ கேவல் தாக்கூர் ஊரோட கம்பவுண்டர் தீபல் போன் பண்ணி கூப்பிட்டா. சஞ்சய் தாக்கூரோட பேரை ஏன் சொன்னீங்க சார்? அதுவும் கேபிள் சொன்னதால தான் சார்.
ஒருவேளை போலீஸ் எங்களை புடிச்சிட்டா அவன் அப்பாவோட பேரை சொல்ல சொன்னான் அவன். அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க எங்களை அவன் கண்டிப்பா பார்த்துப்பேன்னு சொல்லியிருந்தான் சார். டாக்டர் அகமதையும் தீபுவையும் ஏன் கொன்னீங்க? சார் அந்த டாக்டர் அஹமத் பிந்தியாவை டிவில பார்த்துட்டான் சார். அவன் போலீஸ் கிட்ட போய் சொல்லணும்னு முயற்சி பண்ணான் சார். சார் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு மயக்கத்துல இருக்குன்னு சொல்லி ஆள் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டோம் சார். சொல்லுங்க சார் தீபுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் அவன் பயத்துல அவன் வீட்டை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான் சார். அவனை கண்காணிக்க சொல்லி ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க சார். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க போகும்போது தான் அவன் ஊரை விட்டு போறாங்கிறத எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு வேண்டாம் வேண்டாம், என்ன கொண்டுடாதீங்க சார் அந்த கேபிள் எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டான் சார். அவனாலதான் நாங்க 2 கொலை பண்ணோம் சார். சார் பிந்தியாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டோம் சார். இது உங்க தப்பு இல்ல சார். நீங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க. கிராமம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்ல. கிராமமோ இல்ல பட்டணமோ, மிருகம் மிருகம்தான். அதே மாதிரி நீயும் ஒரு மிருகம்தான். நான் பிறந்ததுல இருந்து ஒண்ணும் மிருகம் இல்ல சார். என் அப்பதான் சார் இந்த மாதிரி என்ன மாத்திட்டான். செருப்பால அடிப்பான் சார். அப்ப கூட மூஞ்சி பார்த்து என்ன பேச மாட்டான் சார். இந்த கிழவனை எப்படியாச்சும் கொன்னூறணும்னு நினைச்சிருக்கேன் சார். அவனை கொல்லணும்னு நினைக்கும் போது அவனுடைய ராட்சச முகம் என் முன்னாடி வந்து நிக்கும் சார். அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடும். அப்பதான் பஸ் சார் ஒரு நாள் என்கிட்ட வந்தான். அவனுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. காசை நான் கொடுத்துட்றேன், ஆனா திரும்பி கொடுப்பேன்னு என்ன கேரண்டி? அப்புறம் இந்த உதவிக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என் தங்கச்சி பிந்தியாவை பிடிக்கும்ல? அவ தினமும் எங்க போறா வராங்கிறத நான் சொல்றேன். நீ அவளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அதுக்கு பதிலா நீ எனக்கு பணம் கொடுத்துரு. சரி, அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த பிந்தியாவை வச்சு எங்க அப்பங்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சேன். நான் பிந்தியாவை தொடக்கூட இல்ல, தூரமா நின்று சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பாட்னா போலீஸ் கிட்டயும் சொல்லி வச்சிருந்தேன். போலீஸ் ஒருவேளை கேட்டுனா கூட உங்க கூட இருந்தேன்னு சொல்லி வச்சிருங்கன்னு சொன்னேன். மொபைல் அங்க கொடுத்து வச்சிட்டேன். அப்பதான் லொகேஷன் அங்க இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா நீங்க என்னுடைய மொத்த பிளான்ல மண்ணை வாரி போட்டுட்டீங்க. என் பையனை வெளியில அனுப்புங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்கூர் சார்? அந்த போலீஸ்காரங்க தேவையில்லாம என் பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவருடைய இனிமையான குரல் என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பையனை அனுப்பல. வெளியில அனுப்பலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆனா ஊர்ல நல்ல பேர் அவனை வெளியில அனுப்புங்க. ரொம்ப நேரம் அவர் என்ன உள்ள இருக்க விட மாட்டாரு. நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எங்க கிட்ட சொல்லுங்க சார். சொல்றேன்ல, என் பையனை வெளியே விடுங்க. சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். என்னோட பையனை கூட்டிட்டு வாங்க. இது மாதிரி என்னால அமைதியா இருக்க முடியாது. என் பையனை கூட்டிட்டு வாங்க. ஏங்க சார்? விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. நியாயமா நடந்துக்கணும். ஏன் இப்படி போக மாட்டோம். நடந்துக்கிறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஊர்லயே பெரிய ஆளு. சொல்லுங்க சார். பெரிய வக்கீலுங்களா அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்தது? யாருமே ரெஸ்பான்ஸ் ரொம்ப பண்ண ஈஸியா மாட்டீங்களே சார். ஜாமீன் ஏன் சார் ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? நானும். சொல்லுங்க சார். ஏதாச்சும் ஏதாவது சொல்லுங்க பண்ணணும்னு சார். பண்ண முடியாது. பிந்தியாக்கு என்ன ஆச்சு? சார் மீடியாட்ட சொல்லுங்க சார். இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல எப்படிதான் ஏன் வேலைக்கு சேர்க்கறாங்க? இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட ஷூவை நக்கறதுக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் தான் இவனுங்க இருக்கானுங்க. சார் இவனை வெளியில விட்டுறக்கூடாது. விட்டா பிந்தியாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம போயிட்டு சார். கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் இல்லாம போயிடும். கேஸ் இங்கே நின்னுடும் சார். சார் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். வரம்போக்கு வெக்கமே இல்லடா உனக்கு? ஒரு அண்ணனா இருந்துகிட்டு உன்னோட தங்கச்சிய ஏன்டா இப்படி பண்ண? அவளோட லேப்டாப்பை கூட எடுத்து வச்சிருக்க. சார் எனக்கு பணத்தோட தேவை இருந்துச்சு சார். பணம் பணம் பணம். நான் தான் சொன்னேன்ல, என்ன ரொம்ப நேரம் உள்ள வச்சுக்க முடியாதுன்னு. வாங்க போலாம். சார் நான் சரண்டர் ஆகிறேன். நான் மர்டர் பண்ணிட்டேன். கேபிள் தாக்கூர் அவனோட அப்பா சஞ்சய் தாக்கூர் என் தங்கச்சியை ரேப் பண்ணிட்டான் சார். இவனுங்க எல்லாம் மிருகங்க. இப்போ அவனோட மகன் இன்னொரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு அவளும் செத்துட்டா சார். இவனுங்க எல்லாம் பாம்புங்க மாதிரி சார், பாம்புங்க மாதிரி. இவனுங்களுக்கு எல்லாம் கொத்துறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கு தான் தெரியும். அதனாலதான் நான் கொண்டுட்டேன் சார். கான்ஸ்டபிள் சாகு கேவல் டாக்கூரை கொன்னுட்டு சரண்டர் ஆயிட்டாரு. சட்டத்தோட ஒரு காவலாளி சட்டத்தை தன்னோட கையில் எடுத்தா என்னவாகும்? சட்டத்து மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? ஒருவேளை அப்படி பிரச்சனை இன்னும் பெருசு. நாட்டுல வளர்ந்துகிட்டே போற ரேப் கேசஸ் சிஸ்டம் மேல சந்தேகத்தையும் கேள்விகளையும் எழுப்புது. அது கூட சேர்ந்து நாம ஸ்ட்ராங்கான ஆக்ஷனை எடுக்கணும் அப்படிங்கறதையும் நினைவூட்டுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாட்டில் இருக்கிற தாய்மார்களும் பெண்களும் நியாயத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கணும்? அனுப் சோனி என்னும் நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கிரைம் பேட்ரோல் சதர்குடைய அடுத்த எபிசோட்ல நான் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதோட நம்ம எக்ஸ்பர்ட்டோட சூப்பர்விஷனோட. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் சதர்க. ஜெய் ஹிந்த்.